அனைத்து உயிர்களிலும் தெய்வம் உள்ளதா? சிறிய உயிரிலிருந்து பெரிய ஆத்மா வரை. இந்த கதை நமக்கு மெதுவாக நினைவூட்டுகிறது, அனைத்து உயிர்களிலும் தெய்வம் உள்ளது. புனிதமான கைலாய மலையின் உச்சியில் அமைதியும் ஒளியும் நிறைந்த ஒரு புதிய காலை நேரம் உதயமானது. கணேசப் பெருமான் தெய்வீக தோட்டத்தில் தன் நண்பன் மூஷிகனுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார். மலர்கள் மலர்ந்தன, உலகம் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தது. அருகில் ஒரு சிறிய நிரபராத எலி அமைதியாக பட்டாணி தின்று கொண்டிருந்தது. விளையாட்டுத்தனத்தில் மூஷிகன் திடீரென அதை பின்தொடர்ந்தான். பயந்த அந்த சிறு எலி உயிரை காக்க ஓடியது. சிறு கால்கள் நடுங்கின, மூச்சு வேகமாயிற்று. தப்பிக்க முயன்றபோது சமமற்ற தரையில் வழுக்கி முள்ளுக்காட்டில் விழுந்தது. தொலைவிலிருந்து இதைக் கண்ட கணேசப் பெருமான் அர்த்தம் புரியாமல் மெதுவாக சிரித்தார். இரவாகியது. கைலாயம் முழுவதும் மௌனம் பரவியது. நிலா உயர்ந்து நட்சத்திரங்கள் மின்னின. ஒரு புனித மரத்தின் கீழ் அம்மா பார்வதி அமைதியாக அமர்ந்திருந்தார். சற்றே சோர்வாக தோன்றினார். அவரது முகத்திலும் கைகளிலும் மென்மையான சிவந்த தடயங்கள் இருந்தன. கணேசப் பெருமான் அருகில் வந்தபோது அவரது சிரிப்பு மறைந்தது. கவலை கண்களில் தெரிந்தது. அம்மா பார்வதி மென்மையாக சொன்னார், "மகனே, நீ என்னை காயப்படுத்தினாய். அம்மா, நான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன்." அவர் கருணையுடன் விளக்கினார், "அந்த சிறு எலி பயந்து காயப்பட்டபோது நானும் காயப்பட்டேன். ஏனெனில் அனைத்து உயிர்களிலும் நானே இருக்கிறேன். ஒரு சிறிய உயிரை துன்புறுத்தினால் அது தெய்வத்தையே துன்புறுத்துவது போன்றது." அந்த வார்த்தைகளுடன் ஒரு மென்மையான பொன்னொளி எல்லா உயிர்களிலும் பாய்ந்தது. எலி, பூச்சிகள், செடிகள் அனைத்தையும் ஒன்றாய் இணைத்தது. கணேசப் பெருமான் மௌனமாக தலை தாழ்த்தினார். உண்மை அவரது உள்ளத்தில் பதிந்தது. கைகூப்பி சொன்னார், "மன்னிக்கவும் அம்மா, இனி அனைத்து உயிர்களையும் அன்புடன் காப்பேன்." அம்மா பார்வதி புன்னகைத்து அவரை ஆசிர்வதித்தார். அந்த நாளிலிருந்து கணேசப் பெருமானும் மூஷிகனும் சிறிய உயிர்களையும் கூட கருணையுடன் பாதுகாத்தனர். ஏனெனில் அனைத்து உயிர்களிலும் தெய்வம் உள்ளது.